90 டேஸ் மஸ்ட் கெயின் சேலஞ்சோட இந்த படம் நிறைய வாட்டி கேட்டிருப்பீங்க. ப்ராக்ரஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த சேலஞ்சுக்கு முன்னாடி அப்ராக்சிமேட்டாக ஒரு 1 இயர் ஜிம் போயிருப்பேன். அந்த 1 இயரில் டோட்டலாகவே நான் 2 kg தான் கெயின் பண்ணேன். 60 ஜிம் போக ஸ்டார்ட் பண்ணேன். அந்த 1 இயர் முடிக்கும் போது 62 தான் வந்தேன். அடுத்ததான் நான் அந்த சேலஞ்ச் ஆரம்பித்தேன். இதோட ப்ராக்ரஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 30 டேஸ் நான் வெறும் ப்ரீ ஒர்க் அவுட் மீல் அண்ட் போஸ்ட் ஒர்க் அவுட் மீல் மட்டும் தான் எடுத்துகிட்டு இருந்தேன். எனக்கு அந்தளவு வெயிட் கெயினே சேஞ்சே இல்லை. 62 ஸ்டார்ட் பண்ணேன். நான் அதே ரேஞ்சில் தான் இருந்தேன். 62.3 அந்த ரேஞ்சிலே தான் இருந்தேன். நான் ஒரு நல்ல வெயிட் கெயினே நான் பார்க்கல. செகண்ட் 30 டேஸில் ஒரு மாடரேட்டான டயட் எடுத்தேன். அதாவது ஒரு 5 மீல் எடுத்துக்கிட்டேன். அதில் சிக்கன்லாம் ரொம்ப நான் கஷ்டப்படுத்த வேணாம் அப்படி சொல்லிட்டு சிக்கன் கிரேவி, தந்தூரி, ஃபிஷ் ஃப்ரை அந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் 2.7 kg கிட்ட கெயின் ஆச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 30 டேஸில் ஓரளவுக்கு கரெக்டான டயட் எடுத்தேன். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா பாடி வெயிட் ஒரு 3.5 kg ஏற்றினேன். அது 30 டேஸில் மொத்தமாக ஓவரால் பார்த்தீங்கன்னா 6.5 kg வரைக்கும் கெயின் பண்ணேன். இந்த சேலஞ்சோட பெனிஃபிட்ஸ்னு பார்த்தீங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நான் ஒரு மேஜரான 3 பெனிஃபிட்ஸ் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பெனிஃபிட்ஸ்னு பார்த்தீங்கன்னா இதில் நாலேஜ் நிறையா நான் கெயின் பண்ணேன். ப்ரோட்டீன் எவ்வளோ எடுக்கணும், ஃபைபர் எவ்வளோ எடுக்கணும், ஃபைபர் கம்மியாக எடுத்தால் என்ன ஆகும், டெய்லி சிக்கன் எடுத்தால் என்ன ஆகும், அடுத்ததாக இப்போ ஒரு ஃபுட் இருக்குன்னா அதில் ப்ரோட்டீன் எவ்வளோ இருக்குது, கேலரிஸ் எவ்வளோ இருக்குது, அதை எப்படி கேல்குலேட் பண்ணுறது, இதெல்லாம் கற்றுக்கிட்டேன். செகண்டாக பார்த்தீங்கன்னா வெயிட் கெயின். அந்த 90 டேஸில் அப்ராக்சிமேட்டாக 6.5 kg வரைக்கும் கெயின் பண்ணேன். அதில் லாஸ்ட்டு 30 டேஸ் மட்டும் 6.2 kg கெயின் பண்ணேன். நான் இந்த சேலஞ்ச் ஆரம்பிக்கும் போது என் டார்கெட் வந்து 70 இருந்தது. ஆனால் என்னால் 70 அச்சீவ் பண்ண முடியல. 68.5 தான் அச்சீவ் பண்ணேன். நம்மளே சிக்கன் வாங்கும்போது ஒரு 1/2 kg வாங்கினா எவ்வளோ தராங்க, சரி நம்ம இப்போ 1/2 kg அவ்வளோ இருக்கும்போது நம்ம 6.5 kg கெயின் பண்ணியிருக்கோம். அப்போ அது கம்மி இல்லை, கொஞ்சம் அதிகமாக தான் நம்ம கெயின் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நானே மனசு திட்டேன். இந்த வீடியோஸ் ரெகுலராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இந்த சேலஞ்சோட நடுவில் எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. ஒரு 65 kg இருக்கும்போது என்னால் அதுக்கப்புறம் கெயினே பண்ண முடியல. 65 kg ரொம்ப நாள் இருந்தேன். தேர்டு பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி. ஜிம் ரெகுலராக போகிறதுலாம் ஈஸி தான். ஒரு நல்ல பார்ட்னர் இருந்தால் நீங்களே ரெகுலராக போயிட்டுருக்கலாம். ஆனால் டயட் ஃபாலோ பண்ணுறது அப்படி கிடையாது, ரொம்ப கஷ்டம். இதே நீங்கள் வீட்டில் இருக்கீங்கன்னா உங்கள் வீட்டில் ஒத்துக்கணும், உங்கள் வீட்டில் செஞ்சு தரணும், அதை நீங்கள் சாப்பிட்ணும், இவ்வளோ கஷ்டம் இருக்குது. இதே நீங்கள் ரூமில் இருந்தீங்கன்னா என்ன கஷ்டம், நீங்களே வாங்கணும், நீங்களே சமைக்கணும், நீங்களே சாப்பிடணும், நீங்களே வெசல்ஸ்லாம் வாஷ் பண்ணணும். ஆனால் டயட் தான் முக்கியம். டயட் எடுக்கலாம் வெயிட் கெயின் ஆகுதுன்னு தெரிஞ்சிருச்சு. எங்கள் கோச் என்ன சொன்னாங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 30 டேஸாக ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் உங்களால் அந்த ரெகுலராக கண்டினியூ பண்ண முடியும். ஏன்னா அந்த டைம் வந்துச்சுன்னா உங்களுக்கே பசிக்க ஆரம்பிச்சிடும். சரி, இதுக்காகவாது வீடியோ எடுத்து போடுவோம். வீடியோ எடுத்து போட்டால் நம்ம அதுக்காகவாது சமைப்போமே, அப்போ ரெகுலராக சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுத்து போட்டுட்டு இருந்தேன். இந்த 90 டேஸ் நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணனால இப்போவும் என்னால் ரெகுலராக ஈஸியாக ஃபாலோ பண்ண முடியுது. ஏன்னா அப்போ நான் வீடியோ எடிட் பண்ணணும், அதை போஸ்ட் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லிட்டு கொஞ்சம் ஒர்க் இருந்தது. இப்போ அதெல்லாம் நான் ஃப்ரீயாக இருந்தனால நல்லா ஈஸியாக சமைச்சு சாப்பிட முடியுது. இந்த 90 டேஸ் பிளானில் என்னோடய டிப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களால் ரெகுலராக ஜிம் போக முடியுது, ஆனால் டயட்டை ஃபாலோ பண்ண முடியல ரெகுலராக அப்படின்னா நீங்களும் இந்த மாதிரி ஒரு சேனல் ஆரம்பிச்சு உங்கள் வீடியோ போஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் சாப்பிட்ற டயட்டை ஃபாலோ ரெகுலராக போட்டுட்டே இருங்க. நீங்கள் ஆனால் 90 டேஸ் போடாங்கன்னா ஒரு 30 டேஸில் ஆரம்பிங்க. ஒரு 30 டேஸ் டயட்டுன்னு போட்டு நீங்கள் ஆரம்பித்து அதை கம்ப்ளீட் பண்ணுங்கள். அதை கம்ப்ளீட் பண்ணாலே உங்களுக்கே ஓரளவுக்கு எப்படி குக் பண்ணுறது. ஏன்னா ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கே வாங்கணும், எப்படி குக் பண்ணணும், அது எது கூட வச்சு சாப்பிட்ணும், இதெல்லாம் தெரியாது. நீங்கள் ஒரு 30 டேஸ் எப்படியாவது இப்படி ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கே ஓரளவுக்கு சரி எந்த இடத்துல வாங்கினா நல்லாயிருக்கும், இதை எப்படி செய்யணும், இது எப்படி செஞ்சால் நல்லாயிருக்கும், இது எது கூட வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும், இதெல்லாம் நீங்களே தெரிஞ்சுக்கலாம். அதனால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்களும் என்ன மாதிரி சேலஞ்ச் ஆரம்பிக்க போகிறீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னால் முடிஞ்ச சப்போர்ட் நான் பண்ணுறேன். அவ்வளோதாங்க. தேங்க்யூ.